எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சுடர் வந்து ஒரு அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குமா பொம்பளை குழந்தை பிடிக்குமா? எனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கணும் தான் ஆசை. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கணும் தான் ஆசை. ஆனால் எப்படியோ கடவுள் வந்து என்ன கொடுக்குறாரோ அது சந்தோஷமாக வந்து ஏற்றுக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பக்கத்தில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் எனக்கு ஆசைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்பவே கஷ்டம் தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைங்க, இது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு உங்களுக்கே நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அம்மா அப்பன்னு பார்த்து வயிற்றை வந்து பிடிக்கிறாங்க. என்னாச்சு? இல்லை பேசிகிட்டு இருக்கோம்ல, அதான் சார் வந்து லைட்டாக வந்து கோவப்படுறாருன்னு நினைக்கிறேன், எட்டி உதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அம்மா, சரி வாங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ பார்க்கணுன்னு சொன்னீங்களே, அந்த இந்துமதியோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல் சாரை பற்றி நான் தான் இத்தனை நாளாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவருக்குள்ளே இவ்வளோ அன்பு, பாசல், காதல் எல்லாமே இருந்திருக்கு. நான் தான் வந்து அவர் வந்து கோவக்காரருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ காதலை வந்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்காரா மனசுக்குள்ளேங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ஒரு 40 ட்ராயர் இருக்குது. அந்த 40 ட்ராயருக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல இந்துமதி எல் சாரோட கல்யாண ஃபோட்டோ இருக்குது. பார்க்கலான்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னால் குனிய முடியல சிஸ்டர், நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறீங்களா? சரி நீங்கள் சேரில் வந்து உட்காருங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லி எல்லா ட்ராயரும் வந்து திறந்து திறந்து பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் இல்லையே, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் தெரியாச்சு. எப்போதும் நம்ம கடைசியாக 2-3 பெட்டி தேட மாட்டோம், அதில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கோம். கண்டிப்பாக தேடுங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ராயர் வந்து திறக்கிறாங்க. அதில் இந்துமதியோட ஃபோட்டோவும் எழில் ஃபோட்டோவும் இருக்குது அந்த இடத்துல. இருப்பினும் அப்பன்னு பார்த்து எனக்கு ரொம்ப வந்து முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருங்க நீங்கள் உட்காருங்க, நான் எழிலையும் சிஸ்டரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மதரையும் எழிலையும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி குடுகுடுன்னு பார்க்குறாங்க. என்னாச்சு? அந்த ஃபோட்டோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன்னா, போனேன். இப்போ என்னாச்சு? அதில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அந்த அம்மாவுக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு எழிலும் அந்த அம்மாவும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே எதுவும் பெஞ்ச் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லை சேர்லேயே வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லும்போது எழில் வந்து செக் பண்ணுறாங்க. எல்லாம் பிரச்சனையே இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க, நான் இப்போயே வந்து வண்டி வர சொல்கிறேன்னு சொல்லி அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து வண்டி வர சொல்கிறாங்க. வண்டி மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னால் முடியல சார், எதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எழில் வந்து யோசிக்கிறாங்க. இனிமேட்டு வண்டி வரதுக்காகலாம் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம வேகமாக போகலான்னு சொல்லி காரை வந்து எடுக்கிறதுக்காக வந்து வேகமாக போகிறாங்க. கார் சாவி எடுத்துகிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. எழிலால் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல எழில். என்னடா அது, கடைசி நேரத்தில் வந்து கார் வந்து மக்கர் பண்ணுது. சரி அந்த வண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுடரை பார்க்குறதுக்காக வேக வேகமாக வராங்க. என்ன சார், கார் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? இல்லைம்மா, கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை சார், ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து லைட்டாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திருப்பி வந்து டிரைவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்கள் இப்போ தான் சார் வந்துகிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ வந்து கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லை சார், இங்கே வர முடியல சார், இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட சூழ்நிலையை வந்து சொல்கிறாங்க. வர முடியல சார், ரொம்ப வந்து காரு பைக் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ குயிக்காக வாங்கன்னு சொல்லிட்டு எல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார் முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேறு ஆப்ஷனும் இல்லை, நமக்கு வேறு வழியும் இல்லை, சரி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் டாக்டர் தானே சார், நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா? பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பெஞ்சை வந்து பிடினோன்னா அந்த பெஞ்சை வந்து போடுறாங்க. 2-3 பெஞ்சை வந்து ஜாயின் பண்ணி அந்த அம்மாவை அந்த பெஞ்ச் மேலே வந்து உட்கார வைக்கிறாங்க. பசங்கள்லாம் வந்து கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பசங்கள்லாம் வந்து அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லும்போது, சுடர் வந்து அந்த அக்காக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள்லாம் போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் பசங்களாம் என்னாச்சு அந்த அக்காக்குங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுடரால் சமாளிக்க முடியல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த மதர் மட்டுக்கும், போங்க நீங்கள் எல்லாம் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டு கதை வந்து தாப்ப போட்டுறாங்க. ஒரு பக்கம் சுடரும் எழிலும் மட்டும்தான் இருக்காங்க. நீ தான் இப்போ எனக்கு உதவி செய்யணும் சார், என்னால் முடியாது சார், சின்னதாக எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தாலே வந்து ஏன்னா தூங்கிடுவேன் சார், அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏய் சும்மானு இரு, உன்னால் முடியும் முடியும் அவ்வளோதான் சரியா, தேவைலாம் பேசுகிறதுக்கெலாம் இங்கே வேலையே இல்லை. என்ன சார் என்னை நம்பி இது மாதிரி களத்தில் வந்து இறங்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லி புஷ்னுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அம்மாட்டையும் சுடர்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம எழிலே. ஆனால் அங்கே எந்த வேலையும் வந்து ஆகாத மாதிரி தான் தெரியுது. என்னடா பண்ணுறது, நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கவனமாக கேளுங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். சார் என்னால் முடியலன்னு அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க. 10 மாதம் வந்து நீங்கள் வந்து பத்திரமா வந்து வச்சுருந்தீங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கையில் வந்து எடுத்து பார்க்க போகிறீங்க.
அப்படி இருக்கும்போது அதோட சந்தோஷமும் ஆனந்தமும் வேறு லெவலில் இருக்கும்ல. அதுக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எழில் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து பண்ணுற மாதிரி தெரியுது. இருப்பினும் வந்து அங்கே இது மாதிரி ஆகிட்டே இருக்குது, காலதாமதம் ஆகிட்டே இருக்கனால சுடர் வந்து பயப்படுறாங்க. என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது சார். நீ தான் குழந்தைய வந்து கையில் வந்து வாங்கிக்க போகிற, சரியா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் நான் தான் கையில் வந்து வாங்கிக்கணுமா சார், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது சார். ஏய் இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் தெரியுமா, இதுக்கு போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழில் வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க. சரி சார் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் கொஞ்ச நேரத்தில் வந்து சுடர் கையில் வந்து குழந்தை வந்து வந்துருச்சு. அவங்க கையில் வந்து தூக்குனோன்னே ரொம்ப ஆனந்தமாக வந்து பார்த்துட்டு அவங்களால எமோஷ்னல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபீல் பண்ணி அப்படியே லைட்டாக வந்து அழுவுறாங்க. சுடர் இப்படி தாம்மா இருக்கணும் தைரியமா, சரியா எதுக்குமே வந்து பயப்படலாம் கூடாது. எந்த சுச்சுவேஷனாவது ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குது. ஆனால் அதை அப்படியே பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளால் இது முடியுமா முடியாதான்னு யோசிக்கக்கூடாது. நீ இருந்ததுனால ஆச்சு பாத்தியா, இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் வந்து சுடரை வெயிட் பண்ணி பார்ப்போம்.